புதுக்கோட்டை மாவட்டம் கறம்பக்குடி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் வீட்டின் படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்த 60 வயதுடைய பெண்மணி தலையில் காயமடைந்து மருத்துவமனைக்கு வந்த நிலையில் மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர்களே முதலுதவி சிகிச்சை செய்தனர். இதேபோன்ற நிலை தொடராமல் இருக்க உடனடியாக மருத்துவமனைக்கு போதிய மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முறையான ஒரு சிகிச்சையும் இல்லை, எந்த ஒரு சிகிச்சைக்கான ஒரு மிஷினரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வர்ற பேஷண்டெல்லாம் இங்கேருந்து தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் அனுப்பி விட்றாங்க. அதனால் இங்கே சரியானபடி ஒரு டாக்டர் வசதி இல்லாமல் இப்போ கூட சற்று முன் ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா மண்டை கீழே விழுந்து மண்டை உடைஞ்சி பிளட்டு வெளியாகிட்டே இருக்குது. அவங்க அந்த பிளட்டை கட் பண்ணுறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு முடியாமல் இங்கே உள்ள நர்ஸுங்க மட்டும் கடந்து போராடி பார்த்தாங்க. அவங்களால நிப்பாட்ட முடியல. புதுக்கோட்டை தனியார் மண்டபத்தில் விளையாட்டு மேம்பாட்டு அறக்கட்டளையின் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இந்த சிலம்பம் போட்டியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா சிலம்பம் கற்றுக்கொள்ள ஆவலாக இருப்பதாக கூறி சிலம்பம் மாஸ்டர் சந்திரசேகரிடம் குருதட்சணை வழங்கி வகுப்பில் சேர்த்தார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜாவிற்கு சிலம்பம் மாஸ்டர் சந்திரசேகரன் சிலம்பம் எவ்வாறு கம்பு சுற்ற வேண்டும் என்பதை செய்து காமித்தார். மதுரை மாவட்டம் கொட்டம்பட்டி பகுதியை சேர்ந்த மோகன் என்பவர் தாராபுரத்தில் இருந்து காரைக்குடிக்கு லாரியில் செங்கல் ஏற்றி கொண்டு வந்துள்ளார். அப்போது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மேம்பட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் இருந்த சென்டர் மீடியனில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியை ஓட்டி வந்த மோகன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். நானும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி குறித்து தெளிவாக கூறியிருப்பதாக கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். மேலும் அதிமுக என்ற பெயரையே நான் எங்கும் எடுக்கவில்லை என்றும் டிபேட்டுக்காக இதுபோன்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றும் விளக்கம் அளித்தார். எந்த அரசியல் கட்சியும் சேராதவர் 2 பேர்த்து கொண்டாந்து உட்கார வச்சு நீங்க 7 இருந்து 9 மணி வரைக்கும் டிபேட் நடத்துறதுக்கு நான் சொன்னதையும் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் சொன்னதை திருச்சி பேசி நேத்து நான் பேசுனதுல அதிமுக நான் குறிப்பிடல. பாரதிய ஜனதா கட்சியோட நிலையை பத்தி நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏடிஎம்கேவை பத்தி அண்ணன் எடப்பாடி அவங்க பேசுறாங்க. ஏன்னா நாயா தானே டிபேட்ல நான் பாக்குறதே இல்லை தலைவா. சொன்னதை நீங்க நல்லவங்க ராஜா. டிபேட்ல நீங்க உட்கார்றதுல உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் தெரியும். டிபேட்ல உட்கார்றவங்களுக்கு என்ன கிரவுண்ட் லெவல் தெரியும். அரசியல் விமர்சகர்னு போர்வையில போய் பிஜேபியை திட்டதா வேலையை வச்சிருக்காங்க. பத்திரிகையாளரும் பல பேர் போய் உட்கார்ந்துருக்காங்க. சன் டிவியில உட்கார்ந்துருக்காங்க. யார் அவங்க எல்லாம்? அரசியல் விமர்சகர் நடுநிலையா பேசுறாங்களா? அவர்களுக்கு ஒரு தமிழ்நாடு இந்த மாதிரி வந்துடக்கூடாது. டிஎம்கே ஜெயிக்கணும், அது எந்த மாதிரி கூட்டணி வரணும்னு அரசியல் விமர்சகரே முடிவு பண்றாரு. அதுக்கு எப்படி நானும் எடப்பாடி அண்ணன் அவர்களும் தொடர்ந்து பேச முடியும்? ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு கிரவுண்ட் தெரியும், மேல உட்கார்றவங்களுக்கு என்ன கிரவுண்ட் தெரியும்? அவங்க வீதி வீதியா வர்றாங்களா? ஏசி ரூம்லுக்கு ஒரு காலம் எழுதுறாங்க பத்திரிகையில. அதை தவிர என்ன தெரியும் அரசியல் விமர்சகர்? நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, தான் உண்மைங்களா? மதுரை மாவட்டம் செல்லம்பட்டியை சேர்ந்த காவலர் கண்ணன். இவர் மதுரை மாநகர் ஆவணியபுரம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பணிக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவர் நேற்றிரவு வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆர்கே நகர் 39வது தெற்கு வட்ட அதிமுக சார்பில் உலக மகளிர் தின விழாவை ஒட்டி அதிமுகவின் சாதனைகளை விளக்கி கோல போட்டி பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் பார்வையிட்டு மகளிருக்கு வாழ்த்துக்களை கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள பண்ணை மூன்றடுப்பு புதுப்பட்டியை சேர்ந்த விவசாயியான அடைக்கலம் 2 ஏக்கரில் பருத்தியை விளைத்து வந்துள்ளார். பின்னர் தான் விளைத்த பருத்தியை காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சத்யராஜ் என்பவரிடம் விற்பனை செய்துள்ளார். ஆனால் எடை போடுவதில் சந்தேகம் அடைந்த விவசாயி வண்டியில் ஏற்பட்ட பருத்தி முழுவதையுமே தனக்கு தெரிந்த உள்ளூர் வியாபாரியை கொண்டு மீண்டும் எடை போட்டுள்ளார். அப்போது பருத்தியின் எடையானது 7 குவிண்டால் இருப்பதையும் சுமார் 3 குவிண்டால் வரை தனது பருத்தியை திருடிய வியாபாரி சத்யராஜ் எடையில் பெரும் மோசடி செய்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் மருங்குளம் அருகே உள்ள வடக்குப்பட்டி கிராமத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவலிங்கம் கேட்பாரற்று சிதிலமடைந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் புதியதாக கோவில் எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தினர். இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், சிவனடியார்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிவனை தரிசனம் செய்தனர்.
உதகை அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 120க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு காலி பணியிடங்களை அறிவித்து தகுதியான நபர்களை தேர்வு செய்தனர். பின்னர் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அரசு தலைமையில் ராமச்சந்திரன் பணி நியமன ஆணையம் வழங்கினார். கோவை விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் தமிழில் கல்வி கற்பது அநேகமான இடங்களில் மறைந்து வருவது என்றும் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமென்றால் புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். அதில் மும்மொழி கொள்கை என்று வரும்போது அதில் 3வது மொழியாக எந்த மொழியில் வேண்டுமென்றாலும் கற்றுக்கொள்ளலாம் என்று கருத்து தெரிவித்தார். தமிழகத்திலே தமிழ் மொழியின் வாயிலாகத்தான் கற்க வேண்டும் என்பதைத்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. நம்முடைய தமிழகத்தில் தமிழிலே கல்வி கற்பது என்பது அநேகமாக மறைந்து வருகிறது. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட வேண்டும். அதில் மும்மொழி கொள்கை என்று வருகிற பொழுது 3வது மொழியாக நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனியில் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில செயலாளர் சபரி பழனியை அரசு தனி வருவாய் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். 15 லட்சம் பேரோட கருத்து இது. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளா பழனியை நீங்க மாவட்டமா அறிவிக்கிறீங்க சொல்லி அது மேல இருக்க ஃபர்ஸ்ட் ஃபைலா இருக்கு. இதை மாவட்டமா தமிழக முதல்வர் அறிவிச்சு விடுவீங்க என்று நம்புறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திறந்தவெளி பகுதியில் செடி கொடிகள் காய்ந்து கிடந்த நிலையில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை விந்தியா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் சர்வாதிகாரம் செய்து வருவதாக குற்றச்சாட்டு வைத்தார். ஹிட்லர், இடியமென் மாதிரி ஆட்கள் கூட சிங்கிள் சர்வாதிகாரியா இருந்தாங்க. ஆனா நம்ம ஸ்டாலின் மட்டும்தான் குடும்பத்தோட சர்வாதிகாரத்தை பண்ற. சென்னை பல்லாவரத்தில் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் உலக மகளிர் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பெரியாரும் பெண்களும் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னையில் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அலமோதிய நிலையில் பொதுமக்கள் காணப்பட்டனர். எழும்பூர் கடற்கரை இடையே 4ஆம் வழித்தடம் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்ட நிலையில் வெளியூரில் இருந்து விரைவு ரயிலில் வந்தவர்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இறங்கி பல்வேறு ஊருக்கு செல்ல முடியாமல் அவதிப்படுகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.